finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ் அண்ட் வெல்கம் டு மை TNPL 2024 ரிவ்யூஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ மேட்ச் 17 ரிவ்யூ தான். சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வர்சஸ் சேலம் ஸ்பார்டன்ஸ் அட் கோயம்புத்தூர் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் கம்ஃபர்டபுளா 23 ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த விக்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கி விக்கெட்டா இருந்துச்சு. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிறது தான் கரெக்டான டிசிஷன். ஆனால் சேலம் ஸ்பார்டன்ஸ் எப்போ பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுக்கிறாங்க. சேஸ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு மேட்சை தோத்துறாங்க. இது ஒரு ட்ரெண்டாவே அமைஞ்சிட்டு இருக்கு. அவங்களும் அந்த ஸ்ட்ராட்டஜியை மாத்துற மாதிரி இல்லை. ஸோ அன்லஸ் அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை மாத்தினாதான் அவங்க வின் பண்ண முடியும். சேசிங் டெஃபினட்டா அவங்க ஸ்ட்ரகிள் ஆறாங்க. அண்ட் இந்த மேட்ச்லயும் அதுதான் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து பாத்தீங்கன்னா 156 போஸ்ட் பண்ணாங்க. டெஃபினட்டா இட் இஸ் அ வெரி குட் ஸ்கோரிங் இந்த ட்ரிக்கி விக்கெட்ல. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க 140 145 வருவாங்களான்ற மாதிரி இருந்தது. பட் லாஸ்ட் ஓவர்ல அபிஷேக் தன்வர் ஒரு 4 6 அடிப்பார் ஹரிஷ்குமார். அங்கதான் கேமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இனிஷியலா ஜெகதீசன் சந்தோஷ் ஒரு மாதிரி ரன் பால் அப்படியே ஆடிட்டு போனாங்க. அப்புறம் அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க. பட் பாபா அபர்ஜித் கேப்டன் அவருக்கு நல்லா தெரியும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டிக்கி விக்கெட், ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைப்படும். ஸோ அவர் ஒரு 41 ஆனாரு. விச் அந்த பர்டிகுலர் விக்கெட்ல இட் வாஸ் வெரி டீசன்ட் ஸ்கோர்னு சொல்லலாம். பட் லோவர் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா டேரல் ஃபெரேரோ அவர் ஒரு சின்ன ஒரு கேமியோ விளாண்டார் 13 balls 23. அப்பதான் ஒரு மொமெண்டம் ஆக்சுவலா கிடைச்சது. அதை அப்படியே அபிஷேக் தன்வர் பிடிச்சிட்டாருன்னு சொல்ல முடியுங்க. லாஸ்ட் ஓவர்ல ஹரிஷ்குமார் ஓவர்ல 4 6 விட்டாரு. ஸோ லிட்டரலி 24 ரன்ஸ் எங்கேயோ இருக்கிற கேம் எங்கேயோ வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? 132 இருந்தாங்க. மேபி ஒரு 140 வருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து 156 போயிட்டாங்க. ஸோ நிஜமாவே அபிஷேக் தன்வர் விளையாடின அந்த ஒரு பர்டிகுலர் இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்லயே தெரிஞ்சது இது ஒரு மேட்ச் வினிங் இன்னிங்ஸா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேட் கேமியோ, ஒரு 8 balls 26 ரன்ஸ். அண்ட் இந்த பக்கம் நீங்க சேலம் ஸ்பார்டன்ஸோட போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹரிஷ்குமார் மட்டும் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தார் 54 ரன்ஸ். ஏன்னா லாஸ்ட் ஓவர்ல ஒரு 4 6 விட்டாரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் பொய்யாமொழி 3 overs போட்டு எக்கனாமிக்கலா 2 wickets எடுத்தாரு. சூப்பரா போட்டாரு. 4 over அவர் கம்ப்ளீட் பண்ணணும். ஏன் அவருக்கு 4 overs ஃபுல்லா கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. எல்லா மேட்ச்லயும் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா 4 overs கம்ப்ளீட் பண்ணணும்ன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் சன்னி சந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் டீசென்டா போட்டாரு. கௌஷிக் ஸ்ரீனிவாஸ் ஆஸ் யூஷுவல் எக்கனாமிக்கலா போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு. அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா சேலம் ஸ்பார்டன்ஸ் ஆர் கோயிங் நோவேருங்க. ஏன்னா விக்கெட் அவ்வளவு டஃபா இருந்துச்சு. இந்த டைம்லயாவது அவங்க ரியலைஸ் பண்ணிருக்கணும், ஓகேடா நம்ம டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடிடணும், நம்ம எடுத்த டிசிஷன் பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா முக்காவாசி எல்லா மேட்ச்லயும் அவங்க அதை தான் பண்றாங்க. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே பேட்ஸ்மேன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாங்க. அபிஷேகா இருக்கட்டும், கவின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான இன்னிங்ஸ். அதாவது நிறைய பால்ஸ் சாப்பிட்டுட்டு அவுட் ஆயிட்டாரு. ஸோ அது வந்து மொமெண்டமே போயிடுச்சு. 6 overs 20 ரன்ஸ் தாங்க அடிச்சாங்க. விக்கெட்ஸும் விட்டுட்டாங்க. விவேக் 9 balls 1 run. ஜென்ரலா அதிரடி ஆட்டக்காரர். ஆனா அவரே இந்த பிச்சில் ஸ்ட்ரகிள் ஆனாரு. ஸோ 6 overs 20 போது உங்களுக்கு மொமெண்டமே இல்லை. நீங்க 157 டார்கெட் சேஸ் பண்றீங்க இந்த ஸ்லோ கைண்ட் ஆஃப் ஸ்டிக்கி விக்கெட்ல. நீங்க 6 over 20 ரன் தான் அடிக்கிறீங்கன்னா அப்ப இமேஜின் பண்ணி பாருங்க, மிச்சம் இருக்கிற 84 balls உங்களுக்கு 136 அடிக்கணும். அது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் ராபின் பிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரஞ்சி பிளேயர் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்ச்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. 32 balls 36 அடிச்சாரு. அண்ட் அட்னான் அவரும் 22 balls 32 அவரும் நல்லா விளாண்டாரு. பட் ஸ்டில் ரிக்வயர்ட் ரேட் எங்கேயோ போயிடுச்சு மக்களே. பட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஹரிஷ்குமார் அவர் ரிவெஞ்ச் எடுத்துட்டாருன்னு தான் சொல்ல முடியும். இன்னும் லூசிங் கேம், அதாவது 6 balls 44 to win. ஸோ எனிவே சேப்பாக்கு தான் வின் பண்ண போறாங்க. அபிஷேக் தன்வர் வந்து போடுறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 4 6 கொடுத்தாரு பாத்தீங்களா ஹரிஷ்குமார். அந்த 4 6 திருப்பி இவரே அடிச்சு எடுத்துக்கிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ தோத்தாலும் அட்லீஸ்ட் ஒரு பாசிட்டிவ் என்னன்னா ஹரிஷ்குமார் கொடுத்த ரன்ஸை எடுத்துக்கிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். பட் ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவங்களால வின் பண்ண முடியல. அந்த மேட்சை தோத்துட்டாங்க. பட் ப்ரூட்டல் ஹிட்டிங் லாஸ்ட் ஓவர், அது கண்டிப்பா சொல்லி ஆகணும். அபிஷேக் தன்வர் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாரு. அண்ட் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் ரனில் ஷா அண்ட் சிலம்பரசன் வேற லெவல்ல போட்டாங்க. ரனில் ஷா வந்து 4 overs 13 runs 3 wickets. அண்ட் இந்த பக்கம் சிலம்பரசன் 4 overs just 10 runs 1 wicket. அன்பிளேபிளா இருந்தார் இந்த ஸ்டிக்கி விக்கெட்ல சொல்லியே ஆகணும். ஸோ ஆஸ் யூஷுவல் பெரியசாமி எக்கனாமிக்கலா 4 overs 25 runs 1 wicket. ஸோ சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், அதை கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.